சுக்கிரன் பிளஸ் சனி, சுக்கிரன் பிளஸ் கேது, சுக்கிரன் பிளஸ் ராகு. இந்த கிரக இணைவு யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாக்குறேங்க. சுக்கிரன் தான் வந்து ஒரு டெய்லி லைஃப், அதாவது லிக்விட் கேஷா இருந்தாலும் சரி, நம்ம உடுத்துற வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருந்தாலும் சரி, ஒரு ஆணா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர்களோட மனைவி ஒரு நிலையை குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து சுக்கிரன் தான். யாருக்காவது இந்த நினைவு இருக்கா பாருங்க. திருமண தடை இருக்கவங்களும் வந்து இந்த ஸ்தலம் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா திருமணஞ்சேரி இந்த ஸ்தலத்துக்கு வந்து போகலாம். இவர்கள் வணங்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா சேலம் அருகில் இருக்கிற வந்து மாயம்மா சித்தர். என்ன ஒரு பவர் தெரியுமா இந்த நான் கொடுக்குற சித்தர், எல்லா சித்தர்களும் எல்லாருமே உங்களுக்கு எந்தெந்த சித்தர்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க அப்படிங்கறதுலாம் இருக்கு. சித்தர் வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து தரக்கூடிய தன்மை இருக்கு. இந்த மாயம்மா சித்தர் வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா சேலம் அருகில வந்து அவர்களோட ஜீவசமாதி இருக்கு. சோ அங்க போயிட்டு நீங்க வந்து பண்ணலாம், அல்லது அவர்களோட போட்டோ கூட எடுத்து வச்சு நீங்க வீட்டுல 48 நாள் வந்து வழிபடலாம். அங்க வந்து திருமணஞ்சேரி நாகசுவாமி ஸ்தலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அதற்கான பரிகாரங்களும் வந்து பண்றாங்க. அங்கேயும் வந்து நீங்க போயிட்டு பரிகாரம் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து மாயம்மா சித்தர் வழிபாடு, இந்த சுக்கிரன் சனி, சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு இருக்கிறவர்கள் வந்து நிச்சயமா இங்க வந்து பரிகாரம் பண்ணிக்கலாம். அண்ணாவை கூப்பிட்டு இங்க பாரு, அண்ணாவை கூப்பிட்டு. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இப்ப நீங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து கண்டென்ட் லைவ் நம்ம வந்து முடிச்சுட்டு கேள்வி பதிலுக்கு வந்து போவோம். அப்ப நீங்க வந்து கால் பண்ணுங்க. இதுல எதனா டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இதுல பண்ணிடலாம்.